ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. அவர் எங்கே பார்த்தாரா இல்லை எதில் படித்தாரோ தெரியல, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காரு. 50 வயது வரைக்கும் லக்னத்தை பார்த்தா போதும், ஒரு ஜாதகத்தில் 50 வயதுக்கு பிறகு ராசியை பார்த்தா போதும், 50 வயதுக்கு மேலே லக்னம் வேலை பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இதில் சொல்லியிருக்காங்க போல் இருக்குது. அதை பார்த்துட்டு இது எப்படி சார், இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் எந்த நூல்களில் இருக்குது அப்படின்னு தெரியாது. சிலர் அனுபவங்களில் சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அந்த ஜாதகத்தை அப்படியே பார்த்துட்டு இதுக்கு இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த அந்தரம் நடக்குது, கணக்கு போட்டு இது இப்போ நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, கூடவே பிரசன்னத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இப்பப்போ இதெல்லாம் நடந்ததா, இதெல்லாம் நடந்ததான்னு ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. நம்ம நடந்ததுன்னு சொன்னோம்னா, இப்போ எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், அதனால் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்களும் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களையும் தெளிவாக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ஜாதகமே பார்க்காம போனோன்னா அந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரசன்னத்தை போட்டு என்னென்ன அப்படி சொல்லுவாங்க. சில பேர் எழுந்த அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்பாங்க. வெவ்வேறு வகையான ஜோதிடங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இது எப்போதுமே பலிக்குமா பலிக்காதான்னு கேட்கும்போது, இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜாதகத்தை பார்க்கணும், அல்லது கோச்சாரத்தை பார்க்கணும், அல்லது பிரசன்னத்தை பார்க்கணும். இப்படி ஏதாவது ஒன்று பார்த்து சொல்ல முடியும். இதை தவிர மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, லக்னத்தை பார்க்கணுமா, ராசியை பார்க்கணுமா, இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பார்க்குறவங்களே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது லக்னத்துக்கா இல்லை ராசிக்கா அப்படின்னு கேட்பாங்க. தெளிவாக எல்லாருக்கும் ஒரே பதில் தான். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்கணும். அதே போல் மற்ற கோச்சார பலன்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும். அப்போ ரெண்டும் முக்கியம். வலது கண் முக்கியமாக, இடது கண் முக்கியமாக, ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஒரு 50 வயசு வரைக்கும் நான் இடது கண்ணை பார்ப்பேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வலது கண்ணை பார்ப்பேன்னா ஒத்துப்பாங்களா? அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாதுல்ல. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விதிங்கிறான். விதின்னா லக்னம். லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் முதல்ல நீங்கள் பலனை பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு தசாபுத்தி மற்ற விஷயங்கள். இப்போ நடக்கிற திசை லக்னத்துக்கு நல்லதா கெட்டதா இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசி, விதி, அடுத்தது மதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விதியில் சரியாக இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, சரி சந்திரன் அடிப்படையாக வச்சு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், அது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுக்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சரியாக செட் ஆகாத பட்சத்தில் கதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருவோம். கதிங்கிறது சூரியன். அப்போ சூரியனை வச்சு அதை அடிப்படையாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறது. இந்த 3 விதம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அத்தனைக்கும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதை மட்டும் பார்த்தா போதும், அதை மட்டும் பார்த்தா போதும், இதுக்கு மேலே அது தேவையில்லை இப்படிலாம் சொல்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன திசை? உங்களுக்கு நடக்கிறது 4வது திசையான ராகு திசையோ அல்லது சனி திசையோ நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுவாங்க. என்ன தான் கோச்சாரங்கள் இருந்தால் கூட நடக்க வேண்டிய விஷயத்தில் சில கூடல் குறைவு இருக்கலாமே தவிர, 4வது திசை சனி திசையாகவோ ராகு திசையாக வந்தாலும் கிட்டத்தட்ட மாரக திசைன்னு சொல்லிவிடுவாங்க. மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசையை கடக்கிற வரைக்கும் ரொம்ப கடுமையாக போராடணும். ஏன்னா இது ரெண்டுமே சின்ன திசை இல்லை. ஒன்று பார்த்திங்கன்னா 18 வருஷம், இன்னொன்று பார்த்திங்கன்னா 19 வருஷம். லைஃப்பில் அது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் ஏஜில் தான் வரும் அது. அப்போ அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் கல்வியை முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் அந்த மாதிரி இடங்கள் போகும்போதும், இல்லை 9th 10th முடிச்சுட்டு +2 அதெல்லாம் போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் அந்த நெருக்கடி வரும். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்து தான் ஜாதகத்தை சொல்ல முடியும். அப்போ 4வது திசையா 5வது திசையாங்கிறதுக்கு சந்திரன் ஓகே. அந்த திசை லக்னத்துக்கு எந்த இடத்துலேருந்து நடக்குதுன்னு ஒன்று பார்க்கணும்ல. இப்போ 4வது திசையாக நடக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னே தெரியல, ஆளுக்காள் புதுசு புதுசாக ஒரு கதையை கண்டுபிடிக்கிறான்பான். ஏன்னா இவங்க எவனுக்குமே அவனுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியலன்னு அர்த்தம் தானே. அடிப்படை ஜோதிடம் படிக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து தானே படிச்சுட்டு வரணும், அதை அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தை வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்க்குதான்னு பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திசையை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. சுக்கிர திசைனா ஃபுல்லாக சுக்கிர திசை அப்படி தான் போகணும்லாம் பார்க்க முடியாது. இது என்ன லக்னத்துக்கு சுக்கிர திசை, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் என்னென்ன இடத்துக்குரிய கிரகம், அது எந்த இடத்துல இருக்குது, அது கூட ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருக்கா, அதை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, இப்படியெல்லாம் தான் பார்த்து முடிவு எடுக்கணும். அப்போ இந்த திசை ஜாதகருக்கு நல்ல திசையா கெட்ட திசையா,
அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் தான் அடிப்படையாக வேலை பார்க்குது. அப்போ வந்து ஒருத்தவங்களுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகள், அவங்களோட தாய் தந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கை, அவங்க தொழில், அவங்க ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களுடைய வாழ்க்கையோட இறுதி காலம். இதெல்லாம் எப்படி போகுங்கிறத எப்படி நம்ம கவனிக்கிறது? அப்போ லக்னம் தானே அந்த இடத்துல முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ ஆயுள் அப்படின்னு வரும்போது நம்ம 8ஆம் இடத்தை தானே பார்ப்போம். அப்போ ஆயுளுக்கு எப்போ வரப்போகுதுங்கிறது 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தானே பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த இடத்துல 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஆயுளை பார்த்து யாரும் கணிக்கக்கூடாது. நீங்கள் அதனால் இனிமேல் லக்னத்தையே பார்க்காதீங்க, ராசியை பாருங்கன்னா வேலைக்கு ஆகுமா? இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு சொல்கிறேன். ஒரு 2.5 வருஷமாக இதுக்கு முன்னாடி இந்த சனி வந்து இப்போ கும்பத்துக்கு வந்துருச்சுன்னு எடுக்க போகிறோம், வாக்கியத்துக்கு வந்துருச்சுன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்போ திருக்கணிதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கடந்த வருடம் மார்ச் மாதமே சனி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி இருந்தது இல்லையா அந்த 2.5 வருஷம், அந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அது ஒரு ஜென்ம சனி. எவ்வளவு கொடுமையான துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கங்கிறது தெரியும்ல. ஆனால் எல்லா கும்பராசிக்காரர்களும் இந்த துன்பத்தை அனுபவித்தார்களா இல்லையான்னு பார்க்கும்போது, எனக்கு ஒரு அறிமுகமான என்னுடைய சர்க்கிளில் உள்ள ஒரு வட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு அற்புதமான லைஃப் அவருக்கு. அதாவது அவருடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த ஜென்ம சனியில் தான் வந்து கடுமையாக அவருக்கு வந்து எல்லாமே கைகூடிச்சு. அவர் நினச்சதெல்லாம் சாதித்தார். அதாவது இந்த சம்பாதிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு தொடர்ச்சியான வருவாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் பூர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஜென்ம சனி வேலை பார்த்துருக்கு. இதை ஏதாவது யோசிக்கணும்ல. 7.5 சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி ஒரே வார்த்தை மட்டும் விட்டுருவாங்க. இது வந்து 2வது ரவுண்டு ஒன்றும் பண்ணாது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த சனி சுக்கிரனுடைய தொடர்பு பெற்றிருக்கு. இந்த ஒன்று தான் முக்கியமான காரணம். அப்போ அதை முடிச்சுட்டு அடுத்தது நகரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பாதிப்பு வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அதாவது 7.5 சனி விடுபட்டுச்சுன்னு எடுக்க முடியல. 2ஆம் இடத்து தானே வந்திருக்கு, பாத சனி தானே, அப்படி இல்லை. பாத சனி வந்ததுக்கப்புறம் தான் சிக்கல் ஆரம்பிக்குது. அப்போ எப்படியும் பார்க்கணும்னா முதல்ல லக்னத்தை பார்க்கணும். அப்போ லக்னத்தை பார்த்துட்டு லக்னாதிபதியில் ஆரம்பித்து 12 பாவங்களுக்கும் உரிய கிரகங்கள் என்னென்ன, அது எந்தெந்த இடத்துல இருக்குது, லக்னத்துக்குரிய சுப கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கா, லக்னத்துக்குரிய எதிரான கிரகங்கள் வலிமை குன்றியிருக்கா, இப்போ என்ன திசை நடக்குது, இது எல்லாம் பார்த்தாகணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அப்படின்னு ஒன்று வருதில்ல, அதுக்கு வந்து நீங்கள் ராசியை தான் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த வெறும் ராசியை மட்டும் பார்த்து முடிவு பண்ணலாமா அப்படின்னா ராசியையும் சேர்த்து தான் முடிவு பண்ணணுமே தவிர இதை விட்டுட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ சந்திரனை எப்போ பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நம்ம சந்திரனை அடிப்படையை வச்சு தான் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு நித்திய கிரகம்னு பேர் உண்டு இல்லையா. 2.25 நாளைக்கு ஒரு தடவை வந்து அடுத்த ராசிக்கு போயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மனோகாரகன் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, அதாவது டோட்டல் ரிசல்ட்டுங்கிறது வேறு, அன்றாட நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அன்றாடைய நிகழ்வுகளை தீர்மானிக்கும் போது அதை சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி. இப்போ குரு பயிற்சி சந்திரன்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, அதாவது நம்ம ராசிலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதே போல் சனி பயிற்சி. அப்போது சனி வந்து சந்திரனோட எந்தெந்த இடத்துல இருக்குது, ராசியிலேருந்து எந்தெந்த இடத்துக்கு சனி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு தகுந்த மாதிரி ராகு கேது எந்தெந்த இடங்கள்ல இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு கேட்டால் போதும். அப்போ லக்னத்தை பார்க்காம 50 வயசுக்கு மேலே ராசி எங்கே இருக்கோ அதுலேருந்து 4ஆம் அதிபதி எடுத்து கணக்கு சொல்லிவிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. அப்போ லக்னத்தை பார்த்தா தான் 4ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்கணும், 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டு. குருவோ சனியோ எங்கெங்கேயோ கூட இருக்கும். 7ஆம் இடம் 6ஆம் இடம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த குருவை வந்து சனி கிராஸ் பண்ணுதா, இல்லாத அந்த சனியை வந்து குரு கிராஸ் பண்ணுதா, இல்லை 2 பேரும் பார்வை சம்பந்தப்படுறாங்களா, இதையெல்லாம் வச்சுலாம் வீடு கட்டுறதுக்கு சொல்லணும். எப்படி இருந்தாலும் அவர் வீடு கட்டுவாரா, அவருக்கு வீடு கட்டுவதற்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து 4ஆம் இடம் தானே முக்கியமான விஷயம். அப்போ இதை ராசியை வச்சு பார்ப்பீங்களா, லக்னத்தை வச்சு பார்ப்பீங்களா? அதாவது எப்படின்னா பிறந்த வயசுலேருந்து நமக்கு லக்னம்ங்கிறது ஒன்று எங்கே தொடக்கப்புள்ளி எங்கே இருந்தால் தானே இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்ம தொடக்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே நமக்கு இத்தனை வயசுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அப்போ எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் தான் வந்து முதல் தொடக்கம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ லக்னத்தை தான் பார்க்கணும். நீங்கள் என்ன படிப்பீங்கிறதும் உங்கள் லக்னத்தை தான் பார்க்கணும்.
உங்களுக்கு சொத்து சுகங்கள் என்னங்கிறதையும் அதான் பார்க்கணும். உங்களுக்கு எப்படி வருமானம் வர்றதுங்கிறதையும் அதான் பார்க்கணும். உங்களோட ஆயுள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான். அதை லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும். சந்திரனுங்கிறது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை சந்தித்து பார்க்குறது. சரி, இது எப்படி 50 வயதுக்கு அப்புறம் மாறுது அப்படின்னு சில ஒரு காரணம் சொல்லணும்ல. அந்த லாஜிக் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நெல்லை வசந்தன் ஐயா வந்து சில புத்தகங்கள் எழுதியிருப்பார். நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் வந்து 120 வருடம். விம்சோத்திரி தசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து எல்லா கிரகங்களுக்கும் இப்போ சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், கேதுக்கு 7 வருஷம், ராகுக்கு 18 வருஷம், இப்படி எல்லா திசையும் ஒரு மனிதனுக்கு நடந்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட 120 வருஷம் தானே. இப்போ காலம் போகிற போக்கில் 120 வருஷம் யாரும் வாழறதே கிடையாது. 100 வயசை நெருங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா அது பிறகு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஆயுட்காலமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60, கிட்டத்தட்ட அப்படி தான் சராசரி ஆயுட்காலம்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசு வந்து நம்மள மாதிரி இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இது ஒரு 60 வயசு தான் சராசரி ஆயுட்காலம். அதுக்கு ஒட்டி பின்னாடி இறக்குறவங்களும் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இறக்குறவங்களும் ஒரு சிலர் இருந்தால் கூட ஆவரேஜாக 60 வயசுங்கிறது வந்து நம்ம இந்திய மனிதர்களோட சராசரி ஆயுட்காலம். அப்போ 60 வயதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது வந்து இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. சரி, இப்போ இந்த 50 வருஷம் வரைக்கும் இப்படி பார்த்துட்டோம். 51வது வருஷம் அது ஏன் திடீர்னு ராசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிட முறைப்படி எடுத்துக்கோமே, பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பின்காலங்களில் வந்தது தான். அது ஒரு துல்லியமான கணிதம் தான், நம்ம அதை தவறு எடுக்க முடியாது, சரியான கணிதம் தான். ஆனால் நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு ராசியில் 30 டிகிரி இருக்கு இல்லையா? இந்த லக்ன புள்ளிங்கிறது 29.5 டிகிரியில் உட்கார்ந்தாலும் லக்னம் அப்படிங்கிறது அந்த என்ன ராசியில் உட்காந்துருக்கோ அதுதான் லக்னம். லக்னாதிபதினா அந்த ராசிக்குரிய கிரகம் தான் லக்னாதிபதி, அவ்வளோதான். இதுதான் மெயினாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ வந்து 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாவப்படி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் 4ஆம் இடத்துல இருக்கும். அதனால் வந்து அதை போய் நம்ம வந்து இது வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்குதுன்னு வச்சு பலன் சொல்ல முடியாது. இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். இந்த ஜாதகத்தில் கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிராஸ் வெரிஃபிகேஷன்னா நட்சத்திர அடிப்படையில் இங்கே லக்னம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சந்தியில் வரும். இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு தெரியாது. ஒரே ராசிக்குள்ளாரையே 2 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் தொடங்கும்போது தொடங்கியிருக்கும். இது என்னன்னு தெரியாது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு வருவோம். இன்னொரு பக்கம் அந்த நட்சத்திரத்துக்குரிய கேரக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லும்போது எது அவங்களோட ஒத்து போகுதோ அவங்கள பார்க்குறது ஒரு டைப்பு. அதே போல் ராசி லக்கணம் சந்தியில் வரும்போது நம்ம இப்படி தான் சொல்லுவோம். அப்போ இந்த லக்கணத்துக்கு இந்த நோக்கம் இருக்கும், இப்போ இப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த அடையாளங்கள் இருக்கா, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு வரோம் இல்லையா? இது போல் செக் பண்ணிக்கிட்டு தான் பார்க்கணும். அப்போ லைஃப் அப்படின்னு வரும்போது லக்னத்தை தான் முதல்ல பார்க்கணும். அதுதான் உங்களுடைய படைப்பின் ரகசியம் அப்படின்னு எடுக்கிறோம்ல. நீங்கள் எப்படி இருப்பீங்க, இந்த வயசில் நீங்கள் இதை படிப்பீங்க, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், இந்த வயசில் வீடு கட்டுவீங்க, இப்படிலாம் லைனாக சொல்லிட்டு வருவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் வந்து பல கணக்குகள் தவறாக போகுது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, இந்த ஆயுள் காலம் 120ங்கிறத இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டு கிரகங்களோட திசா புத்திகளை குறைச்சி போட்டால் கூட இந்த காலத்துக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி வசந்தன் ஐயா பல இடங்களில் சொல்லிட்டு வருவார். அப்போ அதில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வருது இல்லையா? அதனால தான் துல்லியமாக கணிக்க முடியல. சில பேர் இப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பொண்ணு எந்த திசையில் வந்துடும், எங்கேருந்து வரும், எப்போ கல்யாணம் ஆகும், அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து ஜோதிடர் வீட்டில் உள்ள மாப்பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு பொண்ணுகளுக்கு பார்க்குறதுக்கு கூட முடியாது. ஏன்னா கால தேச வர்த்தமானம் அப்படின்னு ஒன்று மாறி போச்சு இல்லையா? அப்படி மாறி போகும்போது பெண்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க ஒரு காலத்தில். வீட்டு வேலையை பார்த்துப்பாங்க, குழந்தை குட்டிகளை பார்த்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளவங்க அந்த சொத்து சுகங்களை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வருவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல. ஒரு ஆண் எப்படி சம்பாதிக்கணும் அதே மாதிரி பெண்ணும் சம்பாதிக்கணும். அவர்களுக்குன்னு ஒரு சுயமரியாதைன்னு வரும்போது தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குது. வாழணுமா வாழ வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறதும் அவங்க கையில் இருக்கிறது. அடுத்தது எண்ணிக்கை சில இடங்களில் குறைவாக இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இதையே இன்றைக்கி துல்லியமாக சொல்ல முடியல. ஓகே நடக்கட்டும், இனிமேலாம் பிறக்க போகிறா, இல்லை இனிமேலாம் இவளுக்காக இன்னொருத்தன் பிறக்க போகிறான், அப்படி தான் போக வேண்டியதாக இருக்க தவிர இந்த காலகட்டங்கள் இதுதான் இந்த கால தேச வர்த்தமானம்னு வரும்போது இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த லக்னத்தை விட்டுட்டு 50 வயசுக்கு மேலே ராசியை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான எந்த இதுவுமே வந்து அடிப்படையில் கிடையாது.
அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னா லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணும். ராசிக்கு என்ன பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து அன்றாட காலகட்டங்களில் இந்த 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது, இந்த சூரியன் வந்து குரு பயிற்சி எப்படி, சனி பயிற்சி எப்படி, சூரியன் அடுத்தது அந்த ராசிக்கு போதா, சுக்கிரன் அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வருதா, இப்படி பார்க்குறீங்கல்ல, இதுக்கு வந்து சந்திரனை பார்க்கணும். இந்தந்த வயசு வரைக்கும் இதை பார்க்கணும், இந்தந்த வயசு வரைக்கும் ராசியை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. எப்போதுமே எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது தான் எல்லாருக்குமே சேஃப்டி. அதனால் பெரிய அளவுக்கு போட்டு குழப்பிக்க வேணாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.